வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். மேக்ஸ்வெல் மால்ஸ் எழுதின சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ். ஆமா, சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ். இது பல வருஷம் முன்னாடி எழுதுனதுனாலும் அதோட அப்டேட்டட் வெர்ஷன் இன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. கரெக்ட். இது முக்கியமா பேசுறது தன்பிம்பம், செல்ஃப் இமேஜ் பத்தி. நம்ம வாழ்க்கையோட ஒரு திறவுகோல்னே சொல்லலாம் இத. ஆமாம், நம்மள பத்தி நாம என்ன நினைக்கிறோம், அந்த நினைப்பு நம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துதுங்கிறது தான் இதோட மையம். இன்னைக்கு நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புக்ல இருக்கிற முக்கியமான கருத்துக்கள், சில டெக்னிக்ஸ் இதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது தான். முக்கியமா இந்த தன்பிம்பத்தை எப்படி நம்ம வெற்றிக்கும் நம்ம சந்தோஷத்துக்கும் ஏத்த மாதிரி மாத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். மேட் ஃபியூரி மாதிரி ஆட்கள் கூட இதுல இருந்து எப்படி பலனடைஞ்சாங்கன்னு கொஞ்சம் டச் பண்ணலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? இதோட ஆரம்ப புள்ளி ரொம்ப சுவாரஸ்யமானது. இதன் ஆசிரியர் டாக்டர் மால்ஸ், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன். ஆமா, அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சார். சில பேருக்கு முகம் சரியில்லைன்னு ஆபரேஷன் பண்ணி அழகாக்கினாலும் அவங்க மனசுல இருந்த அந்த குறை, அந்த தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது, அது போகவே இல்ல. அப்படியா? தோற்றத்தை மாத்தினா மட்டும் போதாதுன்னு அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாரா? அதேதான், வெளிய மாத்துறது பத்தாது, உள்ள இருக்கிற அந்த தன் பிம்பம், அந்த மன வரைபடம், அதை மாத்தணும்னு உணர்ந்தார். அதுதான் இந்த சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் உருவாக காரணம். அப்போ முதல் விஷயம், இந்த தன் பிம்பம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, என்ன நம்புறீங்கிறது தான். நீங்க புத்திசாலியா இல்லையா, திறமை இருக்கா இல்லையா, அதிர்ஷ்டம் இருக்கா துரதிர்ஷ்டமா, இப்படி. ஓ, இது நம்ம மனசுல நாமளே வரைஞ்சு வச்சிருக்கிற ஒரு படம் மாதிரி. கரெக்ட், ஒரு மென்டல் ப்ளூ பிரிண்ட். மால் சொல்றாரு, இந்த ப்ளூ பிரிண்ட் தான் நம்மளோட சாத்தியங்களுக்கு எல்லையை நிர்ணயிக்குதுன்னு. அப்போ நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியுங்கிறத இந்த தன்பிம்பம் முடிவு பண்ணுதா? மேட் ஃபியூரியோட கதை சொன்னீங்களே, அவர் ஒரு நேஷனல் ரெஸ்லிங் சாம்பியன். ஆமா, ஆனா காலேஜ்ல சில தோல்விகள் வந்ததால அவர் மனசுக்குள்ள தன்னை ஒரு தோல்வியாளனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். வெளியே சாம்பியன், ஆனா உள்ளுக்குள்ள அந்த நம்பிக்கை இல்ல. நம்பவே முடியலையே. இந்த புக்கு படிச்சுதான் அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரா? ஆமா, தன்பிம்பங்கிறது வெறும் உணர்வு இல்ல, அது நம்ம செயல்கள், ஏன் நம்ம திறமைகளையே கட்டுப்படுத்துதுன்னு இது காட்டுது. பிரெஸ்காட் லெக்கின்னு ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்ன மாதிரி, நம்ம ஆளுமைங்கிறது ஒன்னோட ஒன்னு ஒத்து போற ஐடியாஸோட தொகுப்பு. அதுல மையமா இருக்கிறது இந்த தன்பிம்பம். ஆமா, மாது மாதிரி எல்லாம் மாறும். மால் சொல்றாரு, சரியா ஸ்பெல்லிங் எழுத வராத பையன் தன்பிம்பம் மாறினதும் பெஸ்ட் ஸ்பெல்லர் ஆனா. லத்தீன்ல ஃபெயிலான பொண்ணு திடீர்னு நல்ல மார்க் வாங்குச்சு. இதெல்லாம் தன்பிம்பம் மாறினதால நடந்த மேஜிக். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட தன்பிம்பம் எந்த விஷயத்திலயாச்சும் உங்களை அறியாமையே ஒரு தடை போடுதா? அப்போ அடுத்த கேள்வி, இந்த தன்பிம்பத்தை மாத்த முடியுமா? இதுக்குதான் மால்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு போறாரு. உங்களுக்குள் இருக்கும் வெற்றி இயந்திரம், சக்சஸ் மெக்கானிசம். வெற்றி இயந்திரமா? நம்ம எல்லாருக்குள்ளயும் அப்படி ஒன்னு இருக்கா? இருக்குன்னு மால்ஸ் சொல்றாரு. இது ஒரு சர்வ மெக்கானிசம் மாதிரி. நம்ம வீட்ல தெர்மோஸ்டாட் இருக்குல்ல, அது மாதிரி. தெர்மோஸ்டாட் மாதிரி? புரியலையே. நீங்க ஒரு டெம்பரேச்சர் செட் பண்றீங்க, அதுதான் இலக்கு. ரூம் கூல் ஆச்சுன்னா, அதாவது தப்பா போகுதுன்னா ஹீட்டர் ஆன் ஆகும். கரெக்ட் டெம்பரேச்சர் வந்ததும் பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஹீட்டர் ஆஃப் ஆகும். அதுவா தன்னை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓஹோ, அப்போ ஒரு ஏவுகணை டார்கெட்டை தேடி போற மாதிரி வழி மாறினா அதுவே தன்னை சரி பண்ணிக்குதுல்ல? அதேதான், நம்ம நரம்பு மண்டலம், நம்ம மூளை, இது ஒரு இலக்க நோக்கி போற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கோல் ஸ்ட்ரைவிங் மெக்கானிசம். அது தவறுகள்ல இருந்து கத்துக்கும், பாதையை சரி பண்ணும், இலக்க நோக்கி போகும். அணில் கொட்டை சேமிக்கிறது, பறவைங்க கரெக்டா வழி கண்டுபிடிச்சு பறக்கிறது, இதெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிங்க்ட் தானா? ஆமா, உள்ளுணர்வு வெற்றி இயந்திரம்னு சொல்லலாம். நாம மறந்த பேரை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணும்போது கூட நம்ம ஆழ்மனசு வேலை செய்யுதில்ல, அதுவும் இந்த மெக்கானிசம் தான். அப்போ இந்த மிஷின் கரெக்டா வேலை செய்ய நாம என்ன பண்ணணும்? 5 ரூல்ஸ் சொல்றார் மால்ஸ். 1, தெளிவான இலக்கு வேணும், தெர்மோஸ்டாட்க்கு டெம்பரேச்சர் மாதிரி. சரி. 2, அந்த இலக்க அடைய முடியும்னு நம்பணும். 3, ரொம்ப முக்கியம், தப்பு பண்ணிட்டோன்னு ரொம்ப கவலைப்படக்கூடாது. தப்புங்கிறது பாதியை சரி செய்ய ஒரு சிக்னல், அவ்வளவுதான். நெகட்டிவ் ஃபீட்பேக் மாதிரி. கரெக்ட். 4, ஜெயிச்ச விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தோத்ததை மறக்கணும். 5, அது ரொம்ப போட்டு அழுத்தாம அதோட போக்குல வேலை செய்ய விடணும். ஓவர் திங்க் பண்ணி ஜாம் பண்ணிடக்கூடாது. உங்க உள்ள இருக்கிற மெஷின் மேல உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு கேக்குறீங்க? ஆமா, அதுதான் கேள்வி. சரி, இந்த மெஷின்க்கு இலக்க கொடுக்கறது எப்படின்னு யோசிச்சா அங்கதான் கற்பனை வருது இல்லையா? சாப்டர் 3, கற்பனை, உங்கள் வெற்றி இயந்திரத்தின் முதல் திறவுகோல். எக்ஸாக்ட்லி.
கற்பனை தான் இதுக்கு இலக்க, அதாவது மென்டல் பிக்சர்ஸ கொடுக்குது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. மால்ஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம நரம்பு மண்டலத்தால நிஜமான அனுபவத்துக்கும் நம்ம ரொம்ப தெளிவா உணர்ச்சியோட கற்பனை பண்ற அனுபவத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதாம். என்னது, கற்பனை பண்ணா அது நிஜம் மாதிரி பிரெயின் எடுத்துக்குமா? நம்பவே முடியலையே. ஆமா, அதனால தான் மென்டல் ரிஹர்சல், மனசுல பயிற்சி பண்றது அவ்வளவு பவர்ஃபுல். பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ் வெறும் மனசுல பிராக்டிஸ் பண்ணியே அவங்க ப்ரீ த்ரோ ஸ்கில்ல 23% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. பால தொடாமலேவா? ஆமா, கற்பனை பண்ணியே. சேல்ஸ்மேன் மனசுக்குள்ளேயே பேசி பார்க்கறது, கோல்ஃப் பிளேயர் ஷாட்டை மனசுல பார்க்கறது, நெப்போலியன் போருக்கு முன்னாடி மனசுல வியூகம் வகுக்கிறது, எல்லாமே இதுக்கு உதாரணம் தான். ஆனா வெறும் படமா பார்த்தா போதுமா, இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா? டாக்டர் ஃபாஸ்டிக் சொன்ன மாதிரி ஒரு படத்தை மனசுல ரொம்ப நேரம் பிடிச்சு வச்சா நீங்க அதை நோக்கி இழுக்கப்படுவீங்க. ஆனா மால்ஸ் இன்னொரு ஸ்டெப் போறார். படமா பார்க்கறதோட அந்த வெற்றியை அடைஞ்சிட்ட மாதிரி உணரணுங்கிறாரு. ஃபீல் த சக்சஸ். அந்த உணர்வு தான் கீ. ஃபீலிங் தான் முக்கியம். ஆமா, நம்ம இப்ப இருக்கிற தன்பிம்பம் கூட நாம பாஸ்ட்ல நம்மள பத்தி தெரிஞ்சோ தெரியாமலோ கற்பனை பண்ணதோட ரிசல்ட் தானா. சோ அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நமக்கு வேண்டிய நல்ல தன்பிம்பத்தை உருவாக்கலாம். நீங்க இன்னைக்கு எந்த விஷயத்துக்கு மென்டல் ரிகர்சல் பண்ணி அந்த வெற்றி உணர்வை ஃபீல் பண்ண போறீங்க? இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில செய்யும்போது சில தவறான நம்பிக்கைகள் நம்மள தடுக்குதுல்ல. அடுத்த சாப்டர் அதை பத்தி தான் பேசுது. தவறான நம்பிக்கைகளிலிருந்து உங்களை விடுவித்தல். ஆமா, சாப்டர் 4. அந்த சேல்ஸ்மேன் கதை சொன்னீங்களே, வருஷத்துக்கு $5000 தான் சம்பாதிக்க முடியும்னு அவரே ஒரு லிமிட் வச்சுக்கிட்டது. ஆமா, அது ஒரு மென்டல் சீலிங். அந்த லிமிட்டை தாண்டும் போதெல்லாம் ஏதாவது நடந்து மறுபடி கீழே வந்துடுவார். இது அவரோட திறமை பிரச்சனை இல்ல, நம்பிக்கை பிரச்சனை. ஹிப்னாட்டிசம்ல கூட சொல்வாங்களே, ஒரு பலமான ஆளை கூட உன்னால் அந்த பென்சிலை தூக்க முடியாதுன்னு நம்ப வச்சிட்டா அவரால நிஜமாவே தூக்க முடியாதாம். கரெக்ட். இது உடல் பலம் பத்தினதில்ல, நம்பிக்கை பத்தினது. மால் சொல்றார், கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் யுனிக்கா படைச்சிருக்கார், யாரும் சாதாரணமானவங்க இல்லைன்னு. ஆனா இந்த தப்பான நம்பிக்கைகளை எப்படி மாத்துறது? வில் பவர் மட்டும் போதுமா? இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. வெறும் மன உறுதியோ பயங்கர முயற்சியோ இந்த ஆழமான நம்பிக்கைகளை மாத்த உதவாதுன்னு மால்ஸ் சொல்றார். சொல்லப்போனா அது ஆப்போசிட்டா வேலை செய்யுமா. அதான் காவ்ஸ் லா ஆஃப் ரிவர்ஸ்ட் எஃபர்ட், தலைகீழ் முயற்சியின் விதி. ஏன்? ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த மாத்த ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சிக்கும் போது, உதாரணமா திணறல நிறுத்த நினைக்கும் போது, நீங்க அந்த பிரச்சனை மேலேயே அதிக கவனம் வைக்கிறீங்க. அது டென்ஷனை கூட்டிடும். கற்பனை தான் ஜெயிக்கும்னு கோவே சொல்றாரு. டாக்டர் நைட் டன்லப் கூட இதை நிரூபிச்சிருக்காரு. அப்போ வில் பவர் இல்லைன்னா என்ன வழி? ரிலாக்ஸேஷன், தளர்வு. உடம்பும் மனசும் ரிலாக்ஸா இருக்கும்போது தான் ஆழ் மனசு புது ஐடியாஸ், புது மென்டல் பிக்சர்ஸை ஏத்துக்க ரெடியா இருக்கும். ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா? இருக்கு. மால்ஸ் சில சிம்பிள் டெக்னிக் சொல்றாரு. உங்க கால்கள்லாம் சிமெண்ட் மாதிரி கனமா இருக்கிறதா உணர்றது, இல்லனா முன்னாடி எப்போவாது நீங்க ரொம்ப சந்தோஷமா அமைதியா ஃபீல் பண்ண ஒரு நேரத்தை மறுபடியும் மனசுல கொண்டு வந்து அந்த ஃபீலிங்கை அனுபவிக்கிறது. ஓ, அப்படி ரிலாக்ஸ்டான ஸ்டேட்ல? ஆமா, அந்த ஸ்டேட்ல நீங்க எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த புது தன்பிம்பத்தை ஒரு தெளிவான படமா பார்க்கணும். இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். நீங்க யோசிங்க, எந்த தப்பான நம்பிக்கையை நீங்க ரிலாக்ஸேஷன் மூலமா மாத்த விரும்புறீங்க? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்ததா நம்ம யோசிக்கிற விதம், அப்புறம் தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறதும் முக்கியம். ரேஷனல் திங்கிங், ஃபெயிலியர் ஹேண்ட்லிங் பத்தி பேசலாம். சாப்டர்ஸ் 5, 6, 9, 10ல வருது. பகுத்தறிவு, அதாவது ரேஷனல் தாட், இது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. நம்ம மனசுக்குள்ள வர்ற எல்லா எண்ணமும் அடுத்தவங்க சொல்றதும் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எது உண்மை, எது நம்ம பயம், எது அடுத்தவங்க கருத்துன்னு பிரிச்சு பார்க்கணும். மால்ஸ் சொல்ற மாதிரி இட் ain't necessarily so மனப்பான்மை. இது அப்படிதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லைன்னு யோசிக்கணும். கரெக்ட். அப்புறம் நமக்கு என்ன வேணுங்கிறதுல கவனம் இருக்கணும், என்ன வேண்டாங்கிறதுல இல்ல. ஐசனோவர் சொன்ன மாதிரி ஃபெயிலியரை பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம ஜெயிக்கிறத நோக்கி போகணும். ஆனா ஓவரா யோசிச்சு கவலைப்பட்டு அந்த சக்சஸ் மெக்கானிசத்தை ஸ்டக் பண்ணிடக்கூடாது, அப்படிதானே? அடியலா. ஒரு ரவுலட் பிளேயர் சொன்னாராம், பிட் கட்டுறதுக்கு முன்னாடி யோசி, சக்கரை சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யோசிக்காதான்னு. இலக்க செட் பண்ணிட்டு ஆழ் மனசுக்கிட்ட வேலையை விட்டுறணும். அது நாம தூங்கும்போது கூட வேலை செய்யும். எடிசன், வால்டர் ஸ்காட் மாதிரி பல பேருக்கு நல்ல ஐடியாஸ் தூக்கத்துல தான் வந்திருக்கு. சரி, தோல்வி, ஃபெயிலியர் வந்தா என்ன பண்றது? அது நம்மள ரொம்ப பாதிக்குமே. மால்ஸ் அதை வேற மாதிரி பார்க்க சொல்றார். நம்ம சக்சஸ் மெக்கானிசமே தப்பு பண்ணி திருத்திக்கிட்டு தானே இலக்கு அடையுது. ஃபெயிலியருங்கிறது கத்துக்கிறதோட ஒரு பகுதி, அது நம்ம அடையாளம் கிடையாது. அப்ப தப்பு பண்ணிட்டா?
தப்ப உணர்ந்து பாடம் கத்துக்கிட்டு திருத்திக்கிட்டா அதோட அந்த ஃபெயிலியரை மறந்துடணும். ஜெயிச்சதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். டொரோத்தியா பிராண்டே சொன்ன மாதிரி தோல்வியே சாத்தியம் இல்லைங்கிற மாதிரி செயல்படுங்க. பழைய தோல்விகளே நினைச்சிட்டு இருந்தா இப்ப செய்யற வேலையும் பாதிக்கும். இது மன்னிப்போட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்மள நாம மன்னிக்கிறது, மத்தவங்கள மன்னிக்கிறது. கண்டிப்பா. ஃபியூச்சர் சொல்ற மாதிரி மன்னிப்புங்கிறது மனசுல உள்ள காயங்களுக்கு செய்யற ஒரு சர்ஜரி மாதிரி. பழைய தப்புகளுக்கு உங்களை நீங்களே மன்னிங்க, மத்தவங்களையும் மன்னிங்க. முக்கியமா உங்க செயலையும் நான் ஃபெயில் ஆயிட்டேன், உங்க கேரக்டரையும் நான் ஒரு ஃபெயிலியர் குழப்பிக்காதீங்க. உங்க பழைய தவறுகளை எப்படி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அடுத்தது ஹாப்பினஸ், சந்தோஷம், அப்புறம் வெற்றி ஆளுமை. சாப்டர்ஸ் 7, 8, 9. நிறைய பேர் சந்தோஷத்தை நாளைக்கு கிடைக்கும், இல்லனா ஏதாச்சும் நடந்தா கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஆனா மால்ஸ் என்ன சொல்றாருன்னா, சந்தோஷங்கிறது ஒரு மனப்பழக்கம், மென்டல் ஹேபிட், ஒரு ஆட்டிடியூட். சூழ்நிலையால வர்றதில்ல, நாம வளர்த்துக்கிறது. ஆமா, பாஸ்கல் சொன்னாரே, நாம வாழப் போறோம்னு நினைச்சே வாழாம போயிடுறோம்னு. காலிஃப் அப்துல் ரஹ்மான் கதை கூட சொல்றார். அவ்வளவு பெரிய பணக்காரர், ஆனா வாழ்க்கையில 14 நாள் தான் நிஜமா சந்தோஷமா இருந்தாராம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறது கூட ஒரு பழக்கம்தான். நாம சந்தோஷமா இருக்க கத்துக்கிட்டா சூழ்நிலைக்கு அடிமையா இருக்க மாட்டோம். அப்புறம் ஃபேக்ட்ஸையும் ஒப்பீனியன்ஸையும் குழப்பிக்க கூடாதுன்னு சொல்லார். அவர்கிட்ட பணம் இல்லைங்கிறது ஃபேக்ட், அதனால டாக்டர் ஆக முடியாதுங்கிறது ஒரு ஒப்பீனியன். கரெக்ட். பாசிட்டிவ் இலக்குகளை நோக்கி போறதே சந்தோஷத்துக்கு வழின்னு சொல்றாரு. எடிசன் லேப் எரிஞ்சப்போ கூட தொழலையே. கார்ல் எர்ஸ்கின் கதை மாதிரி டென்ஷனா இருக்கும்போது பழைய சந்தோஷமான நினைவுகளை கொண்டு வர்றது. சரி, அந்த சக்சஸ் டைப் பர்சனாலிட்டி, வெற்றி ஆளுமைக்கு என்ன குவாலிட்டிஸ் சொல்றார்? அத சக்சஸ்ங்கிற வார்த்தையிலே அடக்கிடுறார். எஸ், சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன், திசை உணர்வு, இலக்கு வேணும். யூ, அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், மத்தவங்க ஏன் நெகட்டிவா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது, அவங்க பயம், விரக்தி இதெல்லாம். சி, கரேஜ், தைரியம், பயம் இருந்தாலும் செயல்படுறது. சி, கம்பேஷன், இரக்கம், மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது. இ, எஸ்டீம், தன்மதிப்பு, உங்களை நீங்களே மதிக்கிறது. எஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை, பழைய வெற்றிகளை ஞாபகம் வச்சுக்கிறது. எஸ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், தன்னை ஏற்றல், குறைகளோடு உங்களை ஏத்துக்கிறது. இதுல சிலது ரொம்ப முக்கியம். திசை உணர்வுனா இலக்கு, தைரியம்னா பயத்தையும் மீறி ஸ்டெப் எடுக்கிறது, தன்னை ஏற்றல்னா மத்தவங்களுக்காக நடிக்காம இருக்கிறது. இது சந்தோஷத்துக்கும் முக்கியம். ஆமா, இந்த சக்சஸ் குணங்கள்ல எது உங்களுக்கு இப்போ ரொம்ப தேவைன்னு தோணுதுன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. அடுத்து நம்ம உண்மையான ஆளுமையை எப்படி வெளிக்கொண்டு வரது, நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறது? சாப்டர்ஸ் 11, 12, 13. ஆளுமைங்கிறது வெளியேந்து வரதில்ல, உள்ள இருந்து வரதுன்னு சொல்றாரே. ஆமா, நம்மள தடுக்கிறது இன்ஹிபிஷன், தடுத்தல். அதாவது நாம என்ன சொல்லிடுவோமோ, எப்படி செஞ்சுடுவோமோ, மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஓவரா யோசிக்கிறது, ஓவர் மானிட்டரிங். திக்குவா இருக்கிறவங்க கூட அத பத்தி கவலைப்படாதப்ப நல்லா பேசுவாங்கன்னு சொல்றீங்களே. ஆமா, அதனால சில சமயம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறது நல்லதுன்னு வில்லியம் ஜேம்ஸ் சொல்றார். மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலையை விட்டா நாம இயல்பா இருக்கலாம். ஜேம்ஸ் மாங்கன் கதை மாதிரி. இந்த தடுத்தலை குறைக்க என்ன வழி? பிராக்டிஸ் வேணும். அப்புறம் மனசுக்குள்ள ஒரு அமைதி அறை, ஒரு குவாய்ட் ரூம் உருவாக்கிக்க சொல்றார். மனசுக்குள்ள ரூமா? எப்படிங்க? மார்க்கஸ் ஆரேலியஸ் சொன்ன மாதிரி நம்ம மனசுக்குள்ள நாம ரிலாக்ஸ் பண்ணிக்க ஒரு இடம். டெய்லி கொஞ்ச நேரம் உங்க கற்பனையில அந்த அமைதியான இடத்துக்கு போய் ரிலாக்ஸ் பண்றது. ஓ, மெடிடேஷன் மாதிரி. ஆமா, மன அழுத்தத்தை குறைக்க உங்க எமோஷன்ஸை ஒரு வெந்நீர் ஊற்று மாதிரி வெளியே விடுறதா கற்பனை பண்ணலாம். உங்க ஸ்பிரிச்சுவல் தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்ணி உங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். நெருக்கடி வந்தா பதட்டப்படாம இருக்க. ப்ரெஷர் இல்லாதப்ப பிராக்டிஸ் பண்ணணும். பாக்ஸிங்ல ஷேடோ பாக்ஸிங் பண்ற மாதிரி, இல்லனா ஃபயர் ட்ரில் மாதிரி. அப்புறம் இலக்கு மேல கவனம் வைக்கணும். பயந்து ஓடாம ஃப்ளைட், சவாலை சந்திக்கணும், ஃபைட். நிலைமைய கரெக்டா அசஸ் பண்ணணும். ஆமா, ரசல் கார்லைல் சொன்ன மாதிரி வாஸ்ட் என்ன நடக்கும்னு கேட்டு பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம பயம் பெருசா இருக்கும், ஆனா நடக்கிறது அவ்வளோ மோசமா இருக்காது. சரி, கடைசியா அந்த வின்னிங் ஃபீலிங், வெற்றி உணர்வு, அப்புறம் நம்மள இயக்குற லைஃப் ஃபோர்ஸ், வாழ்க்கை சக்தி. சாப்டர்ஸ் 14, 15. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபீலிங் வரும்னு சொல்றாங்களே. ஆமா, மிடில்காஃப் கால்ஃப், லார்சன் பேஸ்பால் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீலிங் தான் வெற்றியை இழுக்குதுன்னு மால்ஸ் சொல்றார். அதை எப்படி வளர்க்கறது? எப்படிங்க? பழைய வெற்றிகளை வெறும் சம்பவமா நினைக்காம, அப்போ நீங்க உணர்ந்த அந்த கான்ஃபிடன்ஸ், சந்தோஷம், அந்த ஃபீலிங்கை மறுபடி கொண்டு வரணும்.
அதை நீங்க அடைய நினைக்கிற புது இலக்கோட மனப்படத்தோட சேர்க்கணும். லெஸ் கிப்லின் இப்படிதான் மேடப்பயத்தை போக்குனார். அப்போ வெற்றிய ஒரு பழக்கமாக்கிக்கணும். ஹேபிட் ஆஃப் சக்சஸ். அதேதான் எலியட் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வெற்றிகளை அடைஞ்சு அந்த ஃபீலிங்க பழக்கப்படுத்திக்கணும். உங்க பயத்தை கேட்டு நடக்காதீங்கன்னு பாட்டன் சொல்றார். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்தா அதை எதிர்த்து சண்டை போடுங்க. உங்க நெகட்டிவ் செல்ஃப் டாக்க நீங்களே எதிர்த்து பேசுங்கன்னு சொல்றீங்க. ஆமா, தீமை எண் நன்மையாடு விழுங்க. அதாவது நெகட்டிவ் எண்ணம் வந்தா உடனே ஒரு பாசிட்டிவ் படத்தையோ உணர்வையோ மனசுக்கு கொண்டு வாங்க. இந்த லைஃப் ஃபோர்ஸ் பத்தி என்ன சொல்றாரு? நம்ம உடல் ஒரு மெஷின்னா அதை இயக்குற சக்தி தான் இந்த லைஃப் ஃபோர்ஸ். ஹான்செல்லியே இதை அடாப்டிவ் எனர்ஜின்னு சொல்றார். ஸ்ட்ரெஸ் இந்த சக்தியை குறைச்சி வயசான மாதிரி ஆக்கிடும். பிளேசிபோ எஃபெக்ட் கூட நம்பிக்கைக்கும் இந்த சக்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு காட்டுதல்ல. கரெக்ட். சும்மா சக்கரை மாத்திரையை மருந்துன்னு நம்பி சாப்பிட்டா வேலை செய்யற மாதிரி. அதனால உங்களை நீங்களே வயசானவரா சக்தியில்லாதவரா நினைக்காதீங்க. வாழ்க்கைக்கு எப்போ இலக்குகள் வேணும். மால்ஸ் அதை அழகா எதிர்காலத்துக்கான ஏக்கம்னு சொல்றார். வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகலாம், வாழ்க்கையிலேருந்து இல்ல. ஆமா, மேட் ஃபியூரி கூட அவ்வளோ பெரிய காயத்துக்கு அப்புறம் மன்னிப்பு மென்டல் பிக்சர்ஸ் மூலமா மீண்டு வந்தார். அந்த புத்தகம் முழுக்க நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கை பெரும்பாலும் நம்ம தன்பிம்பத்தாலையும் நம்பிக்கைகளாலேயே தீர்மானிக்கப்படுது. ஆனா நாம் அதுக்கு அடிமை இல்ல. கற்பனை, ரிலாக்ஸேஷன், பகுத்தறிவு பயிற்சி மூலமா நம்ம உள் மன ஆட்டோ பைலட்டை நாமளே ரீப்ரோகிராம் பண்ண முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றி ஏந்திரத்தை நம்புங்க. இன்னைக்கு பேசின சில முக்கியமான டெக்னிக்ஸ் ஞாபகம் இருக்கட்டும். இலக்கு வைக்கிறது, மனசுல படமா பார்த்து அதை உணர்றது, ரிலாக்ஸ் பண்ணி தப்பான நம்பிக்கைகளை மாத்துறது, தோல்விய லேர்னிங்கா பாக்குறது, மன்னிக்கிறது, அந்த வின்னிங் ஃபீலிங்க வளர்க்கறது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. மால் சொல்றார், உங்க உள்மன இயந்திரம் எப்பவும் ஒரு இலக்க நோக்கி போயிட்டே இருக்குன்னு. நீங்க உணர்ந்தாலும் சரி உணரலனாலும் சரி, உங்க மிஷின் இப்போ எந்த இலக்க நோக்கி போயிட்டு இருக்கு? அது நீங்க நிஜமாவே விரும்புற இலக்கு தானா, இல்ல நீங்க அறியாமையே செட் பண்ணின ஏதோ லிமிட்ஸா? இத பத்தி யோசிங்க. இந்த வாரம் இன்னைக்கு கேட்டதுல இருந்து ஒரு டெக்னிக்காவது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அடுத்த கலந்துரையாடல்ல சந்திக்கலாம்.